பிக் பாஸில் நீங்கள் எல்லாருமே எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. பிக் பாஸ் பார்க்கும்போதே இடையில நம்ம போலீஸ்னு ஒரு வெப் சீரிஸோட ஆட் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த வெப் சீரிஸோட ஸ்டோரியோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத குவிக்காக பார்த்துடலாம். அதில் கொடுத்த ஆதரவு இதுலேயும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த கதையோட ஹீரோ ஜெயசீலன் சிவகார்த்திகேயன் மாதிரியே இருக்கார்ல, அவர் ஒரு சூதாட்டமில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. அந்த சீனை தான் காட்டுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அந்த பணத்தெல்லாம் அவங்க ஜெயசீலன் ஜெயிக்கும் போது அவரும் அவரோட ஃப்ரெண்டும் இருக்கார். அந்த பணத்தை அவங்க ஜெயிக்கும் போது கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் யாருன்னா சத்யா. அவரோட கேரக்டர் நேம் வாவர். அவர் அந்த கேம்லிங்கில் இன்வால்வ் ஆன எல்லாரையும் பிடிச்சிடுறாரு. பட் ஜெயசீலன் எஸ்கேப் ஆகிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அர்த்தனான்னு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. அவங்க சுசித்ரா பாண்டியன் ஸ்டோர்ஸ் தனம் இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த அர்த்தனாங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. அவங்களுக்கு 38 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ஸோ ப்ரெக்னென்சிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக டாக்டரை பார்க்க போயிருக்காங்க. டாக்டர் ரொம்ப சேஃபாக இருக்கணும், ஏன்னா எப்போவுமே ஓல்டாக இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்ல, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப வருத்தப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போல்லாம் சேஃபாக இருக்கிறேன்னா சொல்லுவா, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்தால் போதும், அப்படியே எல்லாத்தையுமே மறந்து கேஸில் இன்வால்வ் ஆகிடுவா அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காரு. கரெக்டாக அவர் சொல்லவும் இந்த வாவருங்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த சத்யா கரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கேம்லிங் நடந்துச்சு, இந்த கேம்லிங்கில் நாங்கள் எல்லாருமே பிடிச்சிட்டோம். இருந்தாலும் இந்த கேம்லிங்கிறது லா அண்ட் ஆர்டர் கீழே வரும். லா அண்ட் ஆர்டரை பார்க்க வேண்டியது எஸ்ஏ ராஜா தான் சப் இன்ஸ்பெக்டர் ராஜா தான் இது எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சப் இன்ஸ்பெக்டர் ராஜா யாருன்னா நம்ம கதையோட இன்னொரு ஹீரோ செந்தில் சார். நம்ம எல்லாம் சரவணன் மீனாட்சி சரவணன் இருக்கார்ல, அவர் தான் எஸ்ஐ ராஜா. அவர் தான் பார்த்துருக்கணும். இப்போ பார்த்தா நானே எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாரு இந்த இன்ஸ்பெக்டர் அர்த்தனாக்கு. அப்புறம் பார்த்தா நமக்கு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஜீவான்னு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கார். அவர் சும்மா ஒரு காமெடி ரோலுக்காக அவர் எடுத்திருக்காங்க. அப்புறம் முனியாண்டின்னு இன்னொரு கான்ஸ்டபிள் இருக்கார். அவர் தான் அதில் இருக்கிறதுலே ரொம்ப சீனியர் பர்சன். அவரும் சீரியல்ஸ்லாம் வர்றவங்க தான். ஸோ கொஞ்சம் நேரம் அந்த சிச்சுவேஷன் எல்லாம் எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ இங்கே என்னென்னா, இந்த அர்த்தனா மேம் இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, இவங்க சப் இன்ஸ்பெக்டர் ராஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேம்லிங் நடந்துச்சுல, நீ அங்கே போய் பிடிச்சிருக்கணும்ல, ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. கோவப்படும் போது ராஜா என்ன சொல்கிறாருன்னா, இது கேம்லிங் நடக்குது, ஆன்லைனில் கூட எவ்வளவோ சூதாட்டம் நடக்குது, ஆனால் அதெல்லாம் நீங்கள் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அது லீகல், இது இல்லீகலா, இது எந்த ஒரு நியாயம், எனக்கு இது தப்பாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஃபோன் வச்சுட்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம குட்டி ஹீரோ ஜெயசீலன் இருக்கார்ல, அவர் அவர் அந்த கிடைச்ச மணியெல்லாம் அவரும் அவரோட ஃப்ரெண்டும் பங்கு போட்டுக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவரோட ஷேர்லேருந்து குட்டி பசங்க கிரிக்கெட் விளையாடுற குட்டி பசங்களுக்கு நிறைய காசு அள்ளி கொடுக்குறாரு. அதாவது ஒரு ஸ்வீட் பர்சன் அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களோட ஒரு ஆச்சி வராங்க. ஆச்சி யாருன்னா வடிவுக்கரசி மேம். வடிவுக்கரசி மேம் அவங்க பேரனை அடிக்க வராங்க. அதே நேரம் பக்கத்து வீட்டு இன்னொரு பாட்டி அவங்க பேரனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தன்னோட பேரனை விட்டு கொடுக்காம அந்த பக்கத்து வீட்டு பாட்டி கூட சண்டைக்கும் போகிறாங்க. ஸோ இவங்க ரொம்ப செல்லமாக வச்சுருக்காங்க இந்த பேரனை, ஆனால் அவங்க மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போது சப் இன்ஸ்பெக்டர் ராஜா போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. அப்போ உள்ளவே ஒரு லேடி கான்ஸ்டபிளும் உள்ளவே வராங்க. ஸ்வென்சின்னு ஒரு லேடி கான்ஸ்டபிளும் உள்ளவே வராங்க. இப்போ என்ன தெரியுதுன்னா, ஒரு லேடி ஏதாச்சும் ஒரு பொண்ணுங்க கம்ப்ளைண்ட்டுக்கு கொடுக்க போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபீமேல் கான்ஸ்டபிளும் கூட இருக்கணும் போல இருக்குது. ஸோ அவங்களும் கூடவே காவலுக்கு நிற்கிறாங்க. பக்கத்துலேயே அந்த காமெடி கேரக்டர் ஜீவாவும் கூட நிற்கிறாரு. நின்னதுக்கப்புறமா அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கடா இவர்கிட்ட ராஜா கிட்ட, இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி வீடியோ கால்ஸ் வருது, அட்டென்ட் பண்ணி பேசினா ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரையும் கொடுக்குறாங்க. நம்பர் கொடுத்தவொடனே அவர் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, லைவ் லொக்கேஷன் ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு காலேஜ் கேன்டீனில் தான் அந்த பர்சன், அதாவது இந்த பொண்ணுக்கு தொந்தரவு கொடுத்த பையன் ஒரு காலேஜ் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கிற நியூஸ் கிடைக்கிது. உடனே அந்த காலேஜ் பேரை சொல்லிவிட்டு உனக்கு அந்த காலேஜ் தெரியுமாமான்னு கேட்குறாரு. கேட்டதுக்கு இல்லை எனக்கு தெரியாது சார், நான் ஒரு 2 months முன்னாடி ஒரு சிம்போசியம் அட்டென்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்தேன், பட் அங்கே யாரும் எனக்கு பர்சனலாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு அந்த லேடி கான்ஸ்டபிளையும் கூட்டிகிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இவர் அந்த லைவ் லொக்கேஷனுக்கே போயிட்டார். போய் அங்கே பார்த்தா ஒரு பையன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு கால் பண்ணி அவனை கண்டுபிடிச்சி அங்கேயே அடின்னு அடிக்கிறாரு. பார்த்தா அவன் ஒரு எம்எல்ஏ பையன் போல இருக்குது. ஸோ அவனை திருப்பி பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வராரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, இவனை என்ன பண்ணலாம், அவனை இவ்வளோ நாள் தொந்தரவு பண்ணியிருக்கான், இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு இல்லை, என்ன அவன் தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும், என்ன அவன் விட்டுட்டாலே போதும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போயிடுறா. இல்லை இனிமேல் அவனை தொந்தரவு பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் அந்த வாவர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எம்எல்ஏ பையன், இது தேவையில்லாத வேலை, சும்மா சினிமா மாதிரி இவர் பண்ணிட்டுருக்காருன்னு அந்த வாவருக்குலாம் இவர் பண்ணுறது பிடிக்கல, எஸ்ஐ ராஜா பண்ணுறது பிடிக்கல. அந்த டைமில் அர்த்தனா கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் அர்த்தனா கால் பண்ணி ராஜா கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நீ எம்எல்ஏ பையனெல்லாம் பிடிச்சி வைக்கிறது சரியில்லை, நீ இமீடியட்டாக அவனை விட்டுரு அப்படின்னோடனே
இல்லைக்கா அவன் தப்பு பண்ணான், அதனால தான் நான் அவனை பிடிச்சி வச்சுருக்கேன்னு அக்கான்னு முதல்ல அட்ரஸ் பண்ணுறாரு. உடனே அவங்க வந்துட்டு இல்லை இட்ஸ் அன் ஆர்டர் அப்படின்னு சொல்லி நீ அவனை விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே ஓகே மேம் ஒருவேளை அக்கா தம்பி போல இருக்கு அவனை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஆனால் பண்ணும்போது அவனை வார்ன் பண்ணி தான் வெளியில் அனுப்புகிறாரு. அப்போ வாவர் வந்து இவர்கிட்ட வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, இதை தான் நான் ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணேன்னு ஒரு சின்ன ஒரு கிளாஷ் ஆகுது 2 பேருக்கும். அப்புறம் அப்படி போய்ட்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயசீலன் வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு நைட்டு வரும்போது பாட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எங்கேயாச்சும் வேலைக்கு போகலாம்ல அப்படின்னோடனே நான் எங்கே போனாலும் என்னை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு எனக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னால் போயிட்டு வேலைன்னு கெஞ்ச முடியல, அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கிற டேக் வந்து என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுது, நான் நாளையிலேருந்து உங்க கூட பூக்கடையவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. டேய் நீ இவ்வளோ படித்தவன் நீ போய் பூக்கடை பார்த்துக்கலாமா அப்படின்னோடனே இல்லை பாட்டி உன் பூக்கடை ஒரு பூக்கடையை நான் 100 பூக்கடை ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிட்டு தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் அவங்க பாட்டி கூட பூக்கடைக்கு போகிறாரு. பூக்கடைக்கு போயிட்டு பாட்டி உள்ளே போய் சாமி கும்பிட போகிறாங்க. ஃபஸ்ட்டு எல்லா பூ விற்கிறவங்களும் நீங்கள் பார்த்துட்டு தான் தெரியும், முதல் பூவை கொண்டு போய் சாமிக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறப்போ அங்கே வந்து என் பெயர் எனக்கு நல்ல பொண்ணு அமையணும் அப்படின்னு கரெக்டாக சாமி கும்பிடும்போது ஷபானா வந்து எதிர்த்தாப்பில் வராங்க. ஷபானாவை பார்த்தவொடனே இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு இதே மாதிரி என் பெயருனுக்கும் கிடச்சா நல்லாயிருக்கும்னு மனசுக்குள்ளே ஆசைப்படுறாங்க. மீன் வயல் இங்கே பார்த்தீங்கன்னா பூக்கடை முன்னாடி நிறைய பேர் பைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போ இங்கே நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் ஜெயசீலன் வந்து கோவத்தில் ஒரு ஆணி இருக்கிற கம்பை எடுத்துகிட்டு எல்லா டயர்லையும் காற்றை பிடுங்கி விடுறாரு. கரெக்டாக ஷபானா வண்டியிலையும் காற்றை பிடுங்கி விடுறாரு. அந்த டைமில் ஷபானா வந்துடுறாங்க. வந்து அதை பார்த்துட்டு ஷபானா இவங்ககிட்ட சண்டைக்கு போகிறாங்க. எல்லா படத்துலையும் அந்த ஹீரோயினுக்கு ஒரு சண்டை நடக்கும்ல, அது மாதிரி 2 பேரும் பொறுக்கி அது இதுன்னு மாறி திட்டிக்கிறாங்க. திட்டிட்டு அந்த டைமில் கரெக்டாக வடிவுக்கரசி அங்கேருந்து வரும்போது அடப்பாவி இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு நினச்சா அந்த பொண்ணு கூட இவன் சண்டை போட்டுட்ருக்கானே, இவனுக்கு எப்படி தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த பக்கத்து கடை பாட்டி சும்மா வீணாக வம்பிழுக்கிறாங்க. உன் பேரனுக்கு வேறு வேலையே கிடையாது, உன் பேரை தான் அந்த பொண்ணுக்கிட்ட சண்டைக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடை பாட்டி வந்து வடிவுக்கரசிக்கிட்ட போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் ஷபானா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. பார்த்தா ஷபானா ஒரு ஜூனியர் லாயர். அங்கே வந்து ஷபானாவோட ஃப்ரெண்டு இன்னொரு ஜூனியர் லாயர் வந்து ஷபானாக்காக அந்த ஆஃபீஸ் முன்னாடி லாயர் ஆஃபீஸ் முன்னாடி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க லேட்டாக ஆட்டோவில் வராங்க, என்னோட வண்டி பங்க்சர் ஆகிடுச்சு அதனால தான் ஆட்டோவில் வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் அவங்க சீனியர் லாயர் வந்துடுறாரு. சீனியர் லாயர்கிட்ட 2 பேரும் சம்பளம் பற்றி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயசீலன் வந்து அவர் பாட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு, பிளாக் ட்ரெஸ் போட்டு நடந்து போயிட்டுருக்காரு. அந்த டைமில் பிளாக் ட்ரெஸ் போட்ட ஒரு திருடன் வந்து ஒரு பொண்ணோட செயின் அத்துட்டு ஓடுறான். அப்போ அந்த பொண்ணு வந்து ஐயோ யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறா. உடனே அந்த பொண்ணு அழுறதை பார்த்துட்டு மனசு கேட்காம ஜெயசீலன் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. அதை பிடிக்கும்போது கரெக்டாக அந்த டைமில் செயின் அத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எஸ்ஐ ராஜா செந்திலுக்கு ஒரு கால் வருது. அப்போ வந்து கரெக்டாக அவர் என்ன பண்ணுறாரு, அவர் காரில் அந்த இடத்துக்கு வரும்போது கரெக்டாக ஜெயசீலன் ஓடிட்டுருக்கதை பார்த்துட்டு இவன் தான் வந்து பிடிச்சிட்டு அத்துட்டு ஓடுறான் அப்படின்னு நினச்சி ஜெயசீலனை ஜெயிலில் பிடிச்சிட்டு போகிறாரு காரில். அந்த டைமில் வடிவுக்கரசி மேம் பார்த்துட்டு அப்படியே அப்செட் ஆகுறாங்க. ஸோ அடுத்த எபிசோட் அப்டேட்டும் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.